ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, விஜய் சாரோட பயோபிக் அதுக்குள்ளே வந்துருச்சா தளபதி விஜய் அவர்களது அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். பட் ஆனால் வந்துட்டு வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்ன்ற ஷேர் பண்ணிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட சேனலில் 300வது வீடியோ கிட்டே ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு 300 வீடியோ போட்டுமே வெறும் 500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்கன்றும் போது, வெறும் 500 இல்லை, ஆனால் 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்றும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னுடைய 25வது வீடியோவில் தான் முதல் சப்ஸ்கிரைபரே வந்தார். ஸோ அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ன்ற வந்திருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் கிராஃப் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் ஓகே, ஓரளவுக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம நடராஜ் அவர்கள் நடிச்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் MS பாஸ்கர் இவங்கெல்லாம் இணைந்து நடிச்சிருக்க ஒரு படம் தான் வந்துட்டு TN 2026, ஸோ 2026 அப்படின்னு வந்துட்டு. பட் இந்த படத்தில் வந்துட்டு நடராஜ் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு, உமாபதி அப்படின்ற டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஏன் இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக இது ஒரு ட்ரெய்லராக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரே விஷயம்தான் இதில் வச்சுருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னா, இப்போ தளபதி விஜய் அவர்களுடைய ரெஃபரன்ஸை வச்சு, ஸோ அவருடைய அரசியல் வாழ்க்கையை வச்சு இந்த ஒரு படம் வரப்போதா, அதுக்குள்ளே தளபதியோட பயோபிக் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கும்போதுமே ஓரளவுக்கு பயங்கர சிமிலியராக தான் இருக்குது. இந்த கதையோட இந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கதையோட கரு என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாலே தளபதி விஜய் அவர்களை பற்றின மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் நடந்து வர ஸ்டைலாக இருக்கட்டும், ஸோ அந்த கட்சியில் நிற்கிறதா இருக்கட்டும், ஒரு சினிமா ஹீரோ, ஒரு பயங்கர பீக்கில் இருக்கிற ஒரு ஹீரோ, அதை விட்டுட்டு ஏன் எலெக்ஷனுக்கு வராரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் வர வசனங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் வந்துட்டு சினிமா நடிகர் வந்துட்டு ஒரு சிஎம் ஆகக்கூடாது, எம்ஜிஆர்லாம் எப்படி ஆனார் அப்படின்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு மாதிரி பயங்கரமாக வைரலாக போய்ட்டுருக்க ஒரு சில டைலாக், இந்த ஓம் சக்தி பராசக்தி தீய சக்தி அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இது எப்படி இருக்க போகுது, ரிலீஸ் வர ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது, இந்த ஒரு படமானது எப்படி வந்து அமைய போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ இது மாதிரி நல்லபடியாக முடியுமா, இல்லை இதுலேயும் பல பிரச்சனைகள் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்தினுடைய ட்ரெயிலாக பார்த்துட்டீங்களா? ஸோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கானது கொடுக்குறேன். ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெயிலானது எந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.